உண்மையை பற்றிய அறிவு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. உன்னை சொல்ற போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்டையர்லி தவறுதலா புரிந்து கொண்டு சண்டை போடுவாங்க. இப்ப இந்த உண்மையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புருஷ பொண்டாட்டி சண்டையை இன்னைக்கு ராத்திரியோட நிறுத்தி விட்டு எல்லாரும் ஒரு புதிய பொற்காலத்தை நோக்கி போலாம். நான் எப்படி சொல்றேனோ அப்படியே நீ புரிஞ்சுக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. நாம சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் நம்மோட 30 வருஷத்து அனுபவமா இருக்கலாம். அவங்க வேற சூழல்ல வளர்ந்துருக்கலாம். அவங்க அதை புரிஞ்சுக்கிற மெத்தடே வேறையா இருக்கலாம். அது அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெத்தடே வேறையா இருக்கலாம். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அப்படி நீ புரிஞ்சுக்கோன்னு கட்டாயப்படுத்த கூடாது. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேல போறேன். திருச்சிராப்பள்ளியில ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய பேச்சாளர், பேராசிரியர். திருச்சி ஆர்ஆர் அப்படின்னா கம்பெனில எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார். நான் பேச ஆரம்பிச்ச காலம் நிறைய டிராவல் பண்ணுவேன். அப்போ ரொம்ப கடுமையான டிராவல் எனக்கு. நான் திருநெல்வேலியில எங்கேயோ பேசிட்டு திருச்சிக்கு வந்துட்டு திரும்ப நான் சென்னைக்கு போகணும். நான் 25 நாள் ஊர்ல இல்ல, சுத்தி இருக்கிற வெளியில. நான் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு அப்ப லெட்டர் எழுதினேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, வைகை எக்ஸ்பிரஸ்ல எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வைங்க. நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் போகணும், எனக்கு வைகை எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் எடுத்து வைங்கன்னு திருநெல்வேலியில இருந்து ஒரு கடிதம் போடுறேன். நான் வந்து இறங்கிட்டு கேட்கிறேன் எங்க பேராசிரியரை, நீங்க எனக்கு வைகையில டிக்கெட் போட்டீங்களா அப்படின்னு. நீ ஒரு முட்டாள் அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க? வைகையில டிக்கெட் எடுன்னு சொன்னிய ஒழிய வைகை திருச்சியில இருந்து மதுரைக்கும் போகுது, சென்னைக்கும் போகுது. எங்கன்னு நீ எழுதுனியா? மதுரைக்கா சென்னைக்கா நீ எழுதுனியா? 7ஆம் தேதி வைகையில எடுத்து வைங்கன்னு மட்டும் எனக்கு எழுதி இருக்கிற. நான் எங்க டிக்கெட் எடுத்து வைக்கிறது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ எழுதணுமா இல்லையா அப்படின்னா எனக்கு கண்ண ரத்த கண்ணீர் வருது. ஏன்னா அன்னைக்கு நான் ஊருக்கு போய் ஆகணும் கண்டிப்பா. சார், டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஏன் சார், நான் திருநெல்வேலியில இருந்து எழுதுறேன், அப்ப நான் சென்னைக்கு தானே போறேன்னு அர்த்தம்னு நான் சொல்றேன். நான் திருநெல்வேலியில இருந்து எழுதுறேன், அப்ப நான் சென்னைக்கு தானே போறேன்னு அர்த்தம் அப்படின்னு. அவர் கிண்டல். நீ உலக மகா புகழ் பெற்ற பேச்சாளர், மறுபடியும் நீ மதுரைக்கு அந்த பக்கமா போக வேண்டிய வேலை இருக்கலாம், அதனால நான் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்னு. சார், எடுத்திருக்கீங்களா இல்லையா தயவுசெய்து சொல்லுங்க சார்னு. 2 டிக்கெட் தூக்கி போட்டார் சார். என்ன, திருச்சியில இருந்து மதுரைக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட்டு, திருச்சியில இருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட்டு, எது வேணுமோ ஒண்ணு வச்சுக்க, ஒன்ன கேன்சல் பண்ணுங்க. நீங்க இப்ப மாதிரி ஆன்லைன் புக்கிங்லாம் அப்ப வசதி கிடையாதுங்க. கியூல போய் நின்னு புக் பண்ணணும் அந்த காலகட்டத்துல. எனக்காக அந்த மனுஷன் அப்படி டிக்கெட் எடுத்து வச்சிருந்தாரு. நீ எது வேணுமோ வச்சுக்கோ, இன்னொன்னு கேன்சல் பண்ணிக்க அப்படின்னு 2 டிக்கெட் தூக்கி போட்டாரு. இப்போ நான் இப்படிதான் அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு எழுதுறேன். ஆனா அவரு எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்குன்னு என்னை விட 2 ஆங்கிள் யோசிக்கிறாரு. ஆனா என்ன ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக 2 டிக்கெட்டையும் புக் பண்ணி வச்சு என்ன காப்பாத்துறாரு பாருங்க. அது கூடுதலான ஒரு அறிவு. அப்போ மனிதர்கள் ஒரே உண்மையை ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த உண்மையை வேற மாதிரி விளங்கிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, வேற மாதிரியான சண்டைகளை உண்டு பண்ணுவாங்க, இல்ல வருந்தத்தக்க காரியத்தை பண்ணுவாங்க. இவ்வளவு எதுக்கு சொல்றேன்? E=mc² அணுகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஐன்ஸ்டீன் கொடுத்த ஃபார்முலா இல்ல. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சயின்ஸ்ல ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதனுடைய விளைவா இன்னொரு காரியம் என்பது தானாக நடந்து விடுகிறது. உலகத்துக்கு ஆபத்தான ஒரு திருப்பு முனையாகவும் அது போய்விடுகிறது. அதனால்தான் என்ன சொன்னா, நாலேஜை 2ஆ பிரிச்சான். என்ன, லெஜிட்டிமேட் சைல்டு, அது எப்படியோ அதே மாதிரி இல்லெஜிட்டிமேட் சைல்டு பிறகுதுல சொசைட்டில. அது மாதிரி ஒரு விஷயத்தால லெஜிட்டிமேட் நாலேஜ் பிறக்கிற மாதிரியே இல்லெஜிட்டிமேட் நாலேஜும் இன்னொரு பக்கம் தோன்றிக்கொண்டே இருக்கும். இது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். சரியா திருமணமாகி சரியா ஒரு பிள்ளை பெற்றுக்கிற மாதிரியே முறையில்லாம ஒரு பிள்ளையை பெற்று உலகத்துல எங்கேயோ ஒருத்தன் விட்டுருப்பாங்க. அது மாதிரி நம்ம சொன்ன கருத்து முறையில்லாத ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணி அது முறையில்லாத ஒரு வழிமுறையை இந்த உலகத்துல ஏற்படுத்தி கொண்டே போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால தான் கருத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் நான் தெளிவா சொல்றேன், கருத்து சொன்னவனை விட புரிந்து கொண்டவன் தான் கருத்தை சரியாக காப்பாற்றுகிறான். எப்போதும் கருத்து சொல்லுகிறவன் முக்கியம் அல்ல, அதை இவன் எப்படி புரிந்து கொள்ளுகிறான் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த கோணத்துல நாம எங்கோ பெய்த மழைகளை உள்வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இந்த நாடு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு எபிரேய மதங்களை பற்றி அறிந்திருக்குமா? பைபிளுடைய வாசகங்களை தெரிஞ்சிருக்குமா? திருக்குரான் வாசகங்களை தெரிந்து வைத்திருக்க முடியுமா? அப்போ இந்த நாட்டில் ஏற்கனவே வேறு விதமான கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கிற போது எங்கோ பெய்த மழை இங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? வேறு ஒரு வகையான புரிதல், வேறு ஒரு வகையான மதம், வேறு ஒரு வகையான வாழ்க்கை முறை, அதற்கான மாற்றத்தை அதை ஏற்படுத்திக் கொண்டே போகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும்.
இது நான் ஓஷோ படிப்பதற்கு முன்பு இருந்த நிலை வேற, ஓஷோ படித்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனோநிலை வேற. நான் ஏன் புத்தக கண்காட்சியில பேசுவதை ஒரு சந்தோஷமா செய்றேன். மற்ற இடங்கள்ல இருந்து அழைப்பு வருங்க, ஆனா ஆட்சித்தலைவரே போன் பண்ணி வரணும்னு சொன்னது இந்த கரூர் புத்தக கண்காட்சியில மட்டும்தான். அவரே போன் பண்ணாரு, கண்டிப்பா நீங்க பேச வரணும் அப்படின்னு சொல்லி. நாங்க மகிழ்ச்சியா வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாம சில புத்தகங்களை படிப்பதற்கு முன்பு இருந்த மனோநிலையே வேற, படித்ததுக்கு அப்புறம் நம்முடைய சிந்தனை போக்க வேறையா மாறிடும். அது வரைக்கும் இருந்த நாம வேற, அதுக்கப்புறமா இருக்கிற நாம வேற. ஓஷோவுடைய மிகப்பெரிய தாக்குதல் எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணு. இது பெர்ஃபெக்ட், அது பெர்ஃபெக்ட்னா ஈவன் காடே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ஷனுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படாது, கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. என்டையரா நம்முடைய சிந்தனையை அந்த மனுஷன் அப்படியே திருப்பி போடுறார், யோசிக்க வைக்கிறார். அது வரைக்கும் உலகத்துல எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்றது அவருடைய வேலையா இல்லை. டோட்டலா மாற்றத்துக்கு வேண்டிய விஷயங்களை அவர் இந்த உலகத்துல முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். பாருங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தி அது மாதிரி வர. அது வரைக்கும் உலகம் பார்த்து கொண்டிருந்த பார்வை வேறையா இருக்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுக்களை எடுத்து படிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் நமக்கு லைஃபை பத்திய பார்வையே வேற மாதிரி இருக்கு. சோ அவருடைய மழை இருக்கு இல்லையா, அது இந்த பூமியில வேற ஒரு விளைச்சலை உண்டு பண்ணுது. அது வரைக்கும் மனிதன் போய்கொண்டிருந்த சிந்தனை போக்கு வேறையா இருக்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனை போக்கு வேறையா இருக்கு. ஆன் லிவிங் அண்ட் டை அப்படிங்கறத பத்தி, மரணத்தை பத்தியும் பிறப்பை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் ஒரு பேச்சு பேசுறாரு, புத்தகமா வருது. ஓஷோவுடைய பேச்சுக்களை அப்படியே பதிவு செய்யப்பட்டு புத்தகமா வருது. அந்த மழை அவருடைய ஆசிரமத்தில் தான் பெய்தது. ஆனால் இப்போது அர்ச்சாவதாரத்தில் அது பதிப்பகங்களில் புத்தகமாக மாறி இருக்கிறது. அது பெய்த இடம் வேற, ஆசிரமத்தில் அவர் வெளிநாட்டு சிஷ்யங்களை வச்சுக்கிட்டு பேசுறாரு ஓஷோ. ஆனா உலகம் முழுக்க இன்னைக்கு அதை எடுத்து படிக்க முடியாத புத்தகமா மாத்தி உலகத்துல கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய சிந்திக்கிற முறை மாறி போகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. மரணம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து வச்சு இயேசு பிரானுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு, நபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு, பட்டினத்தாருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு. மரணத்தை பத்தி எல்லா மதமும் சிந்திக்குது. இப்போ பட்டினத்தாருடைய வாக்கு நமக்கு ஃபெமிலியர், இந்தியாவில் இருக்கிறதால அவர் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அதனால அவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப பாப்புலர். பட்டினத்தாருடைய சிந்தனை, மனமே செத்தாரை போலே திரி அப்படிங்கிறார். நீ உயிரோடு இருக்கிற மாதிரியான உணர்வோட அலையாதே, மனமே செத்தாரை போலே திரி. ஏன்? மானவமானம் தான் உன் துன்பத்துக்கு காரணம், கர்வத்துக்கு காரணம், உன் அகங்காரத்துக்கு காரணம். இன்னும் சரியா போனா இந்தியன் பிலாசபி, உன் பாவ புண்ணியத்துக்கே உன்னுடைய அகங்காரம் தான் காரணமாகுது அப்படி. நான் இதை ரொம்ப ஈஸியா சொல்லுவேன். பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறவன் என்ன பண்ணுவான், சிவப்பு கலர்ல என்னத்தையோ ஒன்று அப்படி சுத்தி விட்டோன்னு புசு 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 புசுன்னு அது பாட்டுக்கு அப்படியே அந்த இதுல வரும், அந்த ரவுண்டுல அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் திரண்டுகிட்டு வரும். ஒரு குச்சியை எடுப்பான், அந்த குச்சியை உள்ள எடுத்து அப்படி உள்ள விட்டு சுழட்டி நல்ல இவ்வளவு பெரிய பஞ்சு மிட்டாய் ஆக்கி அப்படி கொடுப்பான். எவ்வளவு பஞ்சு திரண்டாலும் அந்த குச்சியை உள்ள விட்டு சொருகுனாதான் அதை ஒன்னா எடுக்க முடியுது. அது மாதிரி நமக்கு எவ்வளவு பாவ புண்ணியம் சேர்ந்தாலும் ஈகோங்கிற நாணம் உள்ள விட்டாதான் அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். குச்சியை உள்ள விடல அப்படின்னா அது உங்களுக்கு இல்லை, அது எவனுக்கும். எல்லாம் நடக்கும் பூமியில, ஆனா அது உங்களுக்கு இல்லை. உங்க ஈகோவை உள்ள விட்டுட்டீங்க, ஈகோ சென்ட்ரிக், அப்படி ஈகோவை உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட தான் மாறி போயிடுது. சோ அதனால மனமே செத்தாரை போலே திரி அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. இது இப்படியே வச்சுங்க. நபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை, இதை நான் யாருடைய புத்தகத்துல படிக்கிறேன், நாகூர் ரூமியோட புத்தகத்துல படிச்சது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை பாருங்க, இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள். வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள். எப்படி சார் இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து, எல்லாரும் வாழுங்கள் தானே யோசனை சொல்லுவாங்க. இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள்னு சொல்றாரு நபிகள் பெருமகனார். அது என்ன அர்த்தம்? நான்கிற உணர்வுனால நீ வாழற, அதை உருவிச்சே அப்படின்னா எல்லாம் நடக்கும். ஆனா நீ அந்த இடத்துல பிரசன்ட் இல்ல, வெளியே வந்துடுற. அப்போ உனக்கு மரணம்னு ஒண்ணு வரதுக்கு முன்னாடி மனதளவு நீ மறந்து போயிட்டேன்னா, மரணம் ஆயிட்டேன்னா உனக்கு இந்த மானவமானமோ துக்கமோ துயரமோ எதுவுமோ உனக்கு இருக்க முடியாது. பாருங்க, செத்தாரை போலே திரின்னு பட்டினத்தாருடைய வார்த்தை இங்க, அங்க நபிகள் பெருமகனாருடைய வாக்கு என்ன வாக்கு? இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள் அப்படிங்கிற வாக்கு அங்கு நபிகளுடைய பெருமகனாருடைய வாக்கு. என்டையர்லி இதுக்கு ஆப்போசிட்டா இதே இறப்பை பத்தி, இதே மரணத்தை பத்தி ஜீசஸ் உடைய வேர்டு என்டையர்லி ஆப்போசிட்டா இருக்கு. என்ன சொல்றாரு? அதுவும் அக்செப்ட் பண்ண வேண்டிய கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சம்பவம், ஒருத்தனை மீன் பிடிக்கிறான், அவனை தன்னுடைய அந்த இதுக்கு தன்னுடைய அன்புக்கு பாத்திரம் தான் மாத்துகிறார் இயேசுநாதர்.
அவன் உடனே போதகரே உங்க பின்னாடியே நான் வர்றேன் அப்படின்னு அவரை கும்பிட்டுக்கிட்டு பின்னாடி புறப்படுறான். அப்படி புறப்படும் போது யாரோ ஒருத்தன் உடையான்னு சொல்றான், உங்க அப்பா செத்து போயிட்டான்டா, உங்க அப்பா இறந்து போயிட்டான் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான் ஏசுகிட்ட, போதகரே என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாரு, நான் போய் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா உங்க பின்னாடி வர்றேன், அவர் அடக்கம் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சுட்டு உங்க பின்னாடி வர்றேன் அப்படின்னு. இப்ப ஜீசஸ் யூஸ் பண்ண ஒரு அருமையான வேர்டு ஒண்ணு இருக்கு. இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னால் வா. இது எவ்வளவு பெரிய வித்தியாசமான வார்த்தை. இறந்தவரை இறந்தவரிடமே விட்டுவிடு. எப்படி சார் இறந்தவனை இறந்தவன்கிட்ட விட முடியும்? அவன் உயிர் போனவன், மத்தவெல்லாம் இருந்தும் இல்லாதவன் அவன் இறந்து போனவன். இருக்கிறானே ஒழிய ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு விழிப்பு வரல, அவேர்னஸ் வரல, ஞானம் வரல, அவன் இன்னும் முழிக்கவே இல்லை. தூங்குறவன் எப்படி தூங்குறானோ அதே மாதிரி அவன் செத்து போனவன் மாதிரியே இருக்கிறான் அந்த பூமியில. இப்ப சில பேர் நீங்க அவன் பேசுறதுலயோ அவன் நடந்துக்கிறதுலயோ சாப்பிடுறதுலயோ ஒரு விழிப்பே இருக்காது பாத்தீங்களா? அப்படியே எடுத்த வாட் சாப்பிட்டே இருப்பான். இப்ப எதுக்கு இவ்வளவு சாப்பிடணும், நம்ம இப்ப எதுக்கா இதை சாப்பிடணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். இதோட வாரியார் சுவாமி ரொம்ப அழகான உதாரணம் சொல்வாரு. அர்த்தமே இல்லாம பேசுவோம், அர்த்தமே இல்லாம பேசுவோம் பாத்தீங்களா? எப்படி உங்க ஊர்ல யாரும் செத்து போனதா செய்தி வந்தது, அது நீயா உங்க அண்ணனா? நீ என்ன ஐடியால அந்த கேள்வி கேட்கிறான்? உங்க ஊர்ல யாரோ செத்து போனதா செய்தி வந்தது, அது நீயா உங்க அண்ணனா? அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, தெரியல, அண்ணனை கேட்டு சொல்றேன். இந்த கான்வர்சேஷன்ல ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா? இப்ப நான் அவனை சொன்ன உடனே சிரிச்சிட்டீங்களே, நாம எவ்வளவு பேர் அது மாதிரி முட்டாட்டமா பேசுவோம் தெரியுங்களா? நம்ம கிட்ட கடன் வாங்குறதுக்கு வந்து சொல்றான், என் தலையை அடகு வச்சாவது நான் 7ஆம் தேதி, உன் தலையை அடகு வச்சா எவன் 7 ரூபா கொடுப்பான்? நான் தலைகீழா நின்னாது இதை முடிப்பேமா. தலைகீழா நின்னா ஒன்னும் முடிக்கவே முடியாது இந்த உலகத்துல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, செத்தா கூட காரியம் நடக்கும். செத்தா உனக்கு தான் காரியம் நடக்குமே ஒழிய ஒன்னால செத்தா ஒரு காரியமும் நடத்த முடியாது. நம்ம பேசுற போது கான்வர்சேஷன்ல நிறைய அர்த்தம் இல்லாத விஷயத்தை பேசுறோம். அப்போ இவன் உயிரோடு இருக்கான்னு எப்படி செத்துக்கிறது? இவன் செத்து போயிட்டு. இப்ப பாருங்க, நபிகளுடைய வார்த்தையில இறந்தவனை இறந்தவன் அப்படிங்கிற இடத்துல அர்த்தம் பண்ண வேண்டிய முறை வேற. ஈகோயிஸ்டிக்கா இருக்காது. இறந்த நிலையில பட்டினத்தாருடைய வார்த்தை மாதிரி மனமே செத்தாரை போலே திரி, அங்க அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா ஜீசஸ் உடைய வார்த்தையை யூஸ் பண்ற போது இறந்தவனை இறந்தவனிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய். என்ன அர்த்தம்? உனக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, so you follow me, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னாலே வா அப்படிங்கிற. இப்ப நீங்க படிக்கிறவங்க இறந்தவன்கிற வார்த்தை எங்க வந்தாலும் ஒரே அர்த்தம் வச்சுக்க கூடாது. புரியுதா? இறந்தவன்ற வார்த்தை எங்க வந்தாலும் இதான் அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல இறந்தவன் என்பதற்கு இது அர்த்தம், இந்த இடத்தில் இறந்தவன் என்பதற்கு இது அர்த்தம். அதனால் தான் சொல்லுகிறேன், மீண்டும் மழை சமமாகத்தான் பெய்கிறது, ஆனால் விதை தான் வித்தியாசமாக வாங்கிக் கொள்ளுகிறது. மண் தான் வித்தியாசமாக வாங்கிக் கொள்ளுகிறது. மழை சமமாகத்தான் பெய்கிறது, ஆனால் மண் தான் வித்தியாசமாக வாங்கிக் கொள்ளுகிறது. அது மாதிரி கருத்து மழையை பெய்வாங்க. நாம கரெக்டான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு எடுத்தாதான் அது உள்ளே நடக்க வேண்டிய ஒன்று நடக்கும். ஏன்னா நாம இந்த உலகத்துல இறந்தவன்கிற அர்த்தத்துக்கு 2 அர்த்தம். விழிப்பு உணர்வு இல்லாதவன் ஒரு அர்த்தம், இன்னொன்னு அகங்காரத்தால் துன்பப்படுகிறவன், அகங்காரம் இல்லாமல் போகிற போது இறந்தவன் என்ற தன்மையினை பெறுகிறார். இது ஞானத்தில் உயர்நிலை, அது அஞ்ஞானத்தின் பெருநிலை. இந்த 2 வித்தியாசத்தையும் தெரிந்து கொண்டு எல்லா நூல்களையும் படிப்பதற்கான ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும். சார், மனுஷன் துன்பப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு வகையில ஒரு அகங்காரம் நமக்கு இருக்கும். இந்த அகங்காரத்தினுடைய வேடிக்கை சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுடைய அகங்காரம் எப்படின்னா, சில பேர் ரொம்ப பணிவானவன் மாதிரியே கழுத்து இருக்கும், அவனை தான் சமாளிக்க முடியாது. ஏதோ உங்க புண்ணியத்துல அப்படி இப்படிம்பா நம்மளை கவுக்காம விடணும். அது என்ன சொல்றான்? டிஃபென்சிவ் ஈகோங்கிறான். அவன் ஈகோவை எப்படி பயன்படுத்துவான்னு கேட்டீங்கன்னா, அவனை நீங்க வீழ்த்தவே முடியாது. அந்த மாதிரி தன்னுடைய ஈகோவை ஃபுல்லா வச்சிருப்பான். மேடையில பேசும்போதே சொல்லும் போது, ஏது மரியாதை, ஒன்றும் தெரியாது, அது எங்களுக்கே தெரியுமே. இவ்வளவு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவன் நீ சொல்றது தப்புன்னு போய் கேட்க முடியுமா? நான் தான் முதலே சொல்லிட்டேன்ப்பா, ஏது மரியாதை ஒன்றும் மரியாதைன்னு சொல்லிட்டனே அப்படின்னு ரொம்ப பணிவா பேசுற மாதிரி உச்சபட்ச அகங்காரத்தோட பேசுவோம். ரொம்ப கொடுமை சார். அது பணிவா பேசுற மாதிரி உச்சபட்ச அகங்காரத்தோட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான். இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். இதுல இருந்து வெளியே வரணுமா இல்லையா? நான் ஒரு சம்பவம் படிச்சேன். காளிதாசன் எவ்வளவு பெரிய மகாகவி. காளிதாசன் இருக்கிற ஒரு மக்கு, இதுக்கு போய் இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? அதனால டக்குனு இதெல்லாம் வேணாம், பெரிய காளிதாசன் கவிஞன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு அதனால இப்ப ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு.
ஒரு 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 வழிப்போக்கன்னு வச்சுக்கேன். வழிப்போக்கன், வெளியில போறவன் வழிப்போக்கன் கண்டுபிடி. அந்த பெண்மணி ஒரு கேள்வி கேட்டா, 2 பேர் தான் இந்த உலகத்துல வழிப்போக்கன். யாரு? சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு. ஏன்னா தினம் அதே வழியா போறாங்க. இன்னை வரைக்கும் அவனுக்கு வழி தெரியாததால மறுபடியும் அதே வழியாவே போயிட்டே இருக்கிறாங்க. உன்னை பார்த்தா சூரியனாவும் தெரியல, சந்திரனாவும் தெரியல, அப்படி நீ வழிபோக்குன்னு சொல்றியே, அதனால பொய் சொல்லாது, கரெக்டா சொல்லு, நீ யாருன்னு பார்த்தா. இந்த பொம்பளை இவ்வளவு அறிவாளியா இருக்கு அப்படின்ட்டு எப்படி யோசிச்சுட்டு, வடமொழியில அதித்திம்பாங்க. அதித்தின்னா முன்ன பின்ன தெரியாம வீட்டுக்கு வர விருந்தாளி. ஏன்னா அதித்தின்னு எடுத்துக்கேன், ஒரு விருந்தாளின்னு எடுத்துக்கேன், கொஞ்சம் தண்ணி குடுமா, தாகமா இருக்கு. அதித்தின்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான்ப்பா உலகத்திலே விருந்தாளி. விருந்தாளிக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா சொல்லாம வரணும். எனக்கு தெரிஞ்ச மரணமும் நோயும் தான் அதித்தி. ஏன்னா அது எப்ப வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. உன்னை பார்த்தா சாவு மாதிரியும் தெரியல, நோய் மாதிரியும் தெரியல, ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி அதித்தின்னு பேசுறிய, அறிவு இருக்காம இருக்கு. காளிதாசன் பார்த்தா இந்த பொண்ணு நம்ம சும்மா விடாது போட்டுருக்குப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு, வேற எப்படி வேணா எடுத்துக்கோ, அவன் இங்க தண்ணி வாங்கி குடிக்காம இந்த இடத்துக்கு போக மாட்டேன், என்ன ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு வச்சுக்கோ, புரியுதா? பிடிவாதக்காரன், தண்ணியை கொடு. அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் ரொம்ப பிடிவாதம். அந்த 2 மட்டும் விட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் பிடிவாதமானவங்க. யாரு? நகம் ஒண்ணு, தலைமுடி ஒண்ணு. எவன் எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்துகிட்டே இருப்போம்னு, இது 2ம் பிடிவாதமா இருக்கும். உன்னை பார்த்தா நகம் மாதிரியும் தெரியல, தலைமுடி மாதிரியும் தெரியல, அப்புறம் ஏன் நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படி. இப்ப அவன் டோட்டலா சரண்டர், வேற வழியே இல்லாம டக்குனு காலில் விழுந்து காளிதாசன் சொன்னா, ஒரு முட்டாள்னு நினைச்சுக்கீங்க, என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சுக்க, தயவுசெய்து தண்ணி கொடு. அவ்வளவு முட்டாளா உன்னை பார்த்தா தெரியல, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் முட்டாள் உலகத்துல. அப்பவும் அதை விட மாட்டேங்குது. என்ன, இந்த உலகத்திலேயே தப்பான விஷயங்களை எப்போதுமே கூச்சம் இல்லாம செய்கிற அரசன் முட்டாள், அது ஆமாம்னு ஆமோதிக்கிற அமைச்சன் அவனை விட பெரிய முட்டாள். உன்னை பார்த்தா அந்த 2 கேட்டகரியிலயுமே வரல, அப்ப நான் எப்படிதான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படி. கடைசியா சொன்னா, என்னை விட்டுடு, உங்க எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல, எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. கதை அது ரிலீஜியஸ் கதை. ஒண்ணு அந்த தண்ணி எடுத்து அந்த பொம்பளை தெரிச்சா, என்னை விட பெரிய அறிவாளி இல்லைன்னு இந்த உலகத்துல எல்லாம் பேசுவான். இதெல்லாம் சும்மா. எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய அறிவு செல்லா காசா போகக்கூடிய இடம்னு ஒண்ணு உண்டு, நம்முடைய அறிவு செல்லா காசா போக வேண்டிய நேரம்னு ஒண்ணு உண்டு. நேரம் இடம் கூட இல்லைங்க சிஸ்டர். சில நேரத்துல நம்முடைய அறிவு எதுக்குமே பயன்படாத செல்லா காசா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க எங்க கனெக்ட் பண்ணணும்? இறந்தவர்கள் அப்படின்னு வரும்போது அகங்காரம் இல்லாதவர்கள், அது ஞானம் அடைவதற்கான வழி. இன்னொரு இடத்துல இறந்தவர்கள் அப்படின்ற வார்த்தை வரும்போது வித்தவுட் அவேர்னஸ், விழிப்புணர்வு அடையாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இதுக்கு எல்லா நூல்களையும் நம்ம படிக்கணுமா இல்லையா? இந்த நாட்டில் இப்போ ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னா, ஒரு மத நூல் படிச்சவன் இன்னொரு மத நூல் படிக்க கூடாது, ஒரு மத நூல் படிச்சவன் அது மட்டுமே சிறந்ததுன்னு பேசணுமே ஒழிய வேற எதை பத்தியுமே பேசக்கூடாது. இது சரியா? நீ எல்லாவற்றையும் படித்தால் தான் சரியான தெளிவை உலகத்தில் அடைய முடியும். எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் படிப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இன்னைக்கு டெமோக்ரஸிங்கிறது இவ்வளவு பெருசா வந்தது, அது எங்கு பெய்த மழை? அது ஒரு வார்த்தையில அது என்னங்கிற விளக்கத்தை ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு சொல்லி முடிச்சிட்டு அதுக்கு எழுதுறாங்க. கேமரா போட்டோ எடுப்பதற்கான புகைப்பட நிபுணர் தன் கேமராவை சரி செய்வதற்குள் அவர் தன் பேச்சை முடித்து விட்டார். புகைப்பட கலைஞர் தன்னுடைய கேமராவை சரி செய்வதற்குள்ளாக ஆபிரகாம் லிங்கன் தன் பேச்சை முடித்து விட்டார். எது? டெமோக்ரஸிங்கிறதுக்கு அவர் கொடுத்த டெஃபினிஷன், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார்ல டெமோக்ரஸிங்கிறது. இந்த டெஃபினிஷன் அவ்வளவு விரைவில் வெளியில வந்து விழுந்த விஷயம். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் ஜனநாயகம் 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 பேசுறாங்களே, இதுக்கான அந்த விளக்கத்தை 3 வரியில லிங்கன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது இங்க நம்ம ஊர்ல பெய்த மழையா? எங்கோ பெய்த மழை. கெட்டிஸ்பர்க்ல பெய்த மழை, எங்கோ பெய்த ஒரு மழை உலகம் முழுக்க. அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி, சகோதரத்துவம் சமத்துவம்ங்கிற வார்த்தை எங்கோ பெய்த மழை. ஆனா உலகம் முழுக்க இன்னைக்கு சகோதரத்துவம் சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தா அது உலகம் முழுவதையும் மாற்றி அமைத்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பு சார் அந்த காலத்துல இருந்திருக்குமான்னு தெரியாது. நம்ம இந்த போன் ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த ஒரு சின்ன கையடக்கமான ஒண்ணு, இத பல பேர் சபிக்கிறான் சமூக வலைத்தளங்களை. இந்த செல்போன்ல எல்லாமே நேரம் வீணா போகுது அப்படின்னு. நான் அதனால் நீங்க எத்தனை புஸ்தகங்களை கேரி பண்ண வேண்டிய வேலையை வந்து அது முடிக்குது தெரியுமா? இப்ப நான் கமராமேன்ல முன்ன படிச்ச போது படிச்ச பாட்டு திடீர்னு இப்ப நினைவுக்கு வராது. வயசா நான் முதலே சொன்னேன், பல விஷயம் டக்குனு ஞாபகத்துக்கு வராது.
சமயத்துல ஒய்ஃப் பேரே ஞாபகத்துக்கு வராம நாம பட்ட அவமானம் என்னங்கிறது நமக்குள்ள தெரியும். இத்தனைக்கும் ஏகப்பட்ட ஒய்ஃபும் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருந்தாலும் அது நாம ஒரு மாதிரி கூப்பிட்டு பழகி இருப்போம் வீட்டுல. அது உங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கூப்பிட்டு அந்த கொனஸ்ட்ரியான பேர் தான் ஞாபகத்துக்கு வருமே ஒழிய ஒரிஜினலா அவங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. இது ஒரு பெரிய சங்கடம். அப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மறந்து போகுது. இது பாருங்க, இந்த ஒண்ணே ஒண்ணு கம்பராமாயணத்துல எந்த பாட்டு நான் பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் பாட்டோட வரியை போட்டு அப்படி எடுத்து அப்படி டக்குன்னு அப்படியே பார்க்க முடியுது. விநாயகர் அவர் சொன்னாரு, இவர் சரியா தான் சொல்றாரான்னு 5 நிமிஷத்துல 5 செகண்ட்ல செக் பண்ணிடலாம். தப்புன்னு அப்படி விநாயகர் அவல்னு போட்டு அப்படி எடுத்து பார்த்தா நடுவில் 2 வார்த்தை விடாம சொல்லிட்டாரு, விட்டுட்டு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கரெக்டா அப்படியே பார்த்துடலாம். இப்ப எவ்வளவு பெரிய கருவி இது, இதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணுமா இல்லையா? இதை பத்தி ஒரு புள்ளி விவரம் படிச்சேன் சார். உலகத்துல இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த 87 கருவிகளை இது இல்லாம ஆக்கிடுச்சோம். 87 கருவி. இப்ப வாட்சே வேண்டியதில்லை, கேமராவே வேண்டியதில்லை, உங்களுக்கு எத்தனை கருவி வேண்டியதில்லை அப்படின்னா இந்த ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை கருவிகள் தேவையில்லாம போயிடுச்சு. ஆனா திட்டம் என்ன சொல்றான், அந்த போன்னால டைம் வேஸ்டா போகுது, இந்த போன்னால மனுஷன் எல்லாம் சோம்பேறியா போயிட்டான், இந்த போன்னால அப்படி அதையா திட்டுறது? கருவியினால் நாம வீணா போல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவின்மையால் நம்ம வாழ்க்கை வீணா போகுதே ஒழிய எந்த கருவியினாலும் நம்முடைய வாழ்க்கை வீணா போகாது. அதை கரெக்டானபடி பயன்படுத்தினா இதை விட நமக்கு உதவக்கூடிய கருவின்னு ஒண்ணு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு அது சொல்லுது. அப்புறம் இந்த எங்கோ பெய்த மழையை இன்னொரு கோணத்தை கூட பார்க்கலாம். எப்படி தெரியுங்களா? யாருக்காகவும் அது சொல்லப்பட்டிருக்கும் சார், ஆனா யாரும் அதனால பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. அந்த மழை பெஞ்சது வேற இடத்துல, ஆனா பெனிஃபிட் முழுக்க இன்னொரு இடத்துல எங்கேயோ. அதே மாதிரி அது யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. பொண்ணை கொண்டு போய் மியூசிக் கிளாஸ்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அம்மா சேர்த்தாங்க. தான் பொண்ணு மியூசிஷியனா வரணும், சங்கீதத்துல பெரிய நிபுணனா வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த அம்மா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மா நல்ல பாடகி ஆயிட்டாங்க. அந்த டீச்சருடைய கண்டிஷன் எப்படின்னு கேட்டா, ஸ்டூடெண்ட் யாரும் அவங்க தான் உள்ள வரலாம், மற்றவங்க யாரும் உள்ள வரக்கூடாது. அந்த அம்மா இந்த பொண்ணை உள்ள விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் ஓரமா பேசாம உட்கார்ந்தே இருப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு அந்த பாட்டு ஏறல, ஆனா ஜன்னல் ஓரமாவே உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த அம்மாவுக்கு பாட்டு ஏறி அவங்க பிரமாதமான பாடகியா மாறிட்டாங்க. இது கூட எங்கோ பெய்த மழை தான், யாருக்கோ பெய்த மழை யாருக்கோ போய் சேர்ந்தது அப்படி. இதை கூட மகாபாரதத்தில் எழுதி வச்சாங்க சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்டா, இந்த பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லா வாத்தியாரும் பையனை கேட்பாங்க, புரிஞ்சுதா அப்படிம்பாங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளு அப்படி. புரிஞ்சாதானே சந்தேகமே கேட்கறதுக்கு. சந்தேகம் ஒண்ணுமே இல்லை அப்படிம்பா, ஏன்னா எதுவுமே புரியல. அப்புறம் எப்படி இங்க சொல்ல போறா? அது மாதிரி கிருஷ்ணர் கேட்டார் அர்ஜுனை பார்த்து சொல்லிட்டு, எப்ப சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளு அப்படின்னு. அவன் சொன்னா, நீ பாட்டு கிடுக்கிடுன்னு 700 ஸ்லோகம் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், ஆனா எதை எங்கெங்க அப்ளை பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் வரல, எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் இதை ஞாபகம் வச்சுக்காம எல்லாம் ஓடி போச்சு வேகமா. அப்போ கொடியில இருந்த அனுமன் சொன்னாராம், உனக்கு எப்ப டவுட் வந்தாலும் என்ன கேளு, உனக்கு எப்ப டவுட் வந்தாலும் என்ன கேளு. ஏன், உனக்கு சொல்லும் போது நானும் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதனால எனக்கு எல்லாமே மனப்படமாய் போச்சு அப்படின்னு சொன்னார். இந்த கதையெல்லாம் உண்மையா பொய்யான ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆனா அதுல ஒண்ணு உண்மை என்ன, யாருக்கோ சொல்லப்பட்ட உண்மைகள் யாருக்கோ பயன்படும் என்பது மட்டும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய உண்மை. நம்ம யாருக்காக சொன்னோமோ அவனுக்கு அது பயன்படாம கூட போயிருக்கலாம், ஆனா யாரோ அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் அதை வாழ்க்கையில வேற ஒரு வகையில உள்வாங்கி எல்லா வகையிலுமே அந்த கருத்துக்களை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அது மூலமா மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைவதாக அவனுடைய தன்மை அமையும். நான் இது எதுக்காக சொல்ல வரேன், எல்லா மதங்களுடைய நூல்களையும் நம்ம படிக்கணும். அறிவுபூர்வமா தேடுகிற போது விஞ்ஞான நூல்களையும் படிக்கணும், தத்துவ நூல்களையும் படிக்கணும். பரிணாம வளர்ச்சி அப்படின்னா நமக்கு புரியுதோ இல்லையா? தமிழ்ல இப்ப நல்ல புத்தகங்கள் வந்திருக்கு. முன்ன ஒரு காலத்துல எல்லாம் தமிழ்லயே படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. பரிணாம வளர்ச்சினா அதை பத்தி அறிவியல், பண்டை தமிழ் இலக்கியங்களில் அறிவியல், அது படிக்கிறதுக்கு இப்ப வழி இருக்கு. நம்ம அதுக்கான புத்தகங்கள் கொஞ்சம் தேடணும், ஒரு பொறுமை வேணும். புத்தக கண்காட்சியே வந்துட்டு மிளகா பஜ்ஜி மட்டுமே சாப்பிட்டுட்டு போறதுன்னு ஒரு முடிவோட வந்தா அப்புறம் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. புத்தக காட்சிக்கு வந்தவங்க மிளகா பஜ்ஜி சாப்பிடுறது சாப்பிடலாம், சாப்பிடாம போக கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும், அது வேற விஷயம். ஆனா தேடணும், என்னென்ன புத்தகம் எந்தெந்த வகையில பயன்படும். சார், நாம எளிமையில விளங்கிக் கொள்ள முடியாத எத்தனையோ செய்திகளை உலக அறிஞர்கள் பல வகையில சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், வெறுமனே ஒரு கதையா நம்ம பயன்படுத்துறது ஒண்ணு, பட் அது எவ்வளவு பெரிய ஹையஸ்ட் டீச்சிங் சொல்லுதுங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ். சூஃபிசம்
சூஃபிசத்தை பத்தி ஒரு அருமையான புத்தகம் வந்திருக்குன்னு சொன்னா நாகூர் ரூமி எழுதியிருக்காரு. சூஃபி வழி அப்படின்னு ஒரு புத்தகம், எக்ஸலன்ட் புக். மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பத்தி இறையன்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களை நீங்க ஒரே புத்தகத்துல படிச்சு கத்துக்கலாம் அப்படின்னா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற இறையன்பு சாருடைய புத்தகத்தை படிச்சா போறோம். எனக்கு தெரிஞ்ச பக்கத்துக்கு பக்கம் அந்த அளவு விஷயம் வேற எந்த புத்தகத்திலும் கிடையாது. நான் ஒரு முறை ஒரு விழா, அவரை ப்ளீஸ் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் ஒரு விழாவில் சொன்னேன், சரவண பவன் ஹோட்டல் வச்சிருந்தார் பாருங்க ராஜகோபால், ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ஒரு முறை MBA கிளாஸ் எடுக்கும்போது, என்னோட எந்த பிரான்ச்ல வேணாலும் போய் கேசரி வாங்கிட்டு வா. சரவண பவன் ராஜகோபால் சொன்னார், என்னுடைய எந்த பிரான்ச்ல வேணாலும் போய் கேசரி வாங்கிட்டு வா. 100 கிராம் கேசரியில 3 முந்திரி பருப்பு இல்லைன்னா நான் இந்த தொழிலை விட்டுடுறேன். என்னோட எந்த பிரான்ச்ல வேணாலும் நீ போய் 100 கிராம் கேசரி வாங்கிட்டு வா, அதுல 3 முந்திரி பருப்பு இல்லைன்னா நான் இந்த தொழிலை விட்டுடுறேன் அப்படின்னார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நீங்க 100 கிராம் கேசரி வாங்கினா கண்டிப்பா அதுல 3 முந்திரி பருப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவர் தொழில் ரகசியம். அது மாதிரி நான் சேலஞ்ச் பண்றேன், இறையன்பு சாருடைய எந்த பக்கத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க, 3 நல்ல விஷயமாவது இல்லைன்னா நான் பேசுறதை விட்டுடுறேன். எப்படி கலெக்ட் பண்றாரு, எப்படி கொடுக்குறாரு தெரியாது, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. காவோ டீச்சிங் பத்தி ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போன்றது. எக்ஸலன்ட் உதாரணம். என்ன அர்த்தம்? பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போன்றது. அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து போய்விடும். இது காவோ டீச்சிங். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி சார் அவர் வந்து ரொம்ப நேர்மையா, ரொம்ப மிக மிக நேர்மையாகவே ஒரு இயக்கத்தை நடத்திவிட முடியாது. மிக நேர்மையாகவே ஒரு இயக்கத்தை நடத்திவிட முடியாது. அதுக்கு சொல்ற உதாரணம் என்ன தெரியுங்களா? என்ன? தூய்மையான நீரில் மீன்களால் வளர முடியாது. ஏன்? அழுக்கு இருந்தா தானே சார் மீனே அங்க இருக்கும் திங்கிறதுக்கு. அழுக்கே இல்லாம இருந்ததுன்னா அங்க மீன் எப்படி இருக்கும்? ஆனாலும் ரொம்ப தூய்மையாவே அவனை நடத்தணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்றான். 10% பெர்ஃபெக்டான ஆள் தான் என் பின்னாடி வரணும்னா நீ ஒத்தையா போக வேண்டியதுதான். நம்ம இன்னும் ஒத்தையா போறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ஒத்தையா போடுமே ஒழிய மற்ற இடத்துக்குலாம் ஒத்தையாவா போறது. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மக்கா இருப்பான், இல்ல கொஞ்சம் நான் வாழ்க்கைக்கு பயன்படுத்துக்காக சொல்றேன். சில பேர் சொல்லுவான், என் ஒய்ஃப் மட்டும் ரொம்ப அறிவாளியா இருந்தா உன்னை என்னைக்கும் டைவர்ஸ் பண்ணிருப்பான். என் ஹஸ்பண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருப்பான். இதுவே தெரியாம பேசுறாங்க எல்லாரும், அவங்க அப்படி இருந்தா இவங்க எப்படி இருந்தா அப்படின்னு. ஓரளவு முன்ன பின்ன இருப்பாங்க, ஓரளவுக்கு அப்படிதான் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். நான் எங்கேயோ போறேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன். லைஃப்ல ஹையஸ்ட் விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இந்த முல்லா நஸ்ருத்தீன் கதைங்கிறது படிச்சா காமெடி ஸ்டோரி மாதிரி தானே இருக்கு. என்ன இருக்காது, இது தமாஷான ஜோக் மாதிரி தானே தெரியுது? கிடையாது. ஹையஸ்ட் சூஃபிசத்தை விளக்கின உபகதைகள் அவை. ஒரு உதாரணம் பாருங்க. முல்லா கரந்தா ஒரு 4-5 பேர் எங்களை சிஷ்யனை ஏத்துங்க அப்படின்னா ஏத்துக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கழுதையில டிராவல் பண்ணுவாரு. கழுதையில எப்பவுமே கழுத முகம் அதை பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து அப்படி போறதுதான் வழக்கம். இந்த சிஷ்யர்கள் வந்த உடனே முல்லா என்ன பண்ணாரு, திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. எப்படி? கழுதையோட முகத்துக்கு முதுகு தெரியும்படியா தான் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. சிஷ்யர்களை சொன்னார், ஃபாலோ மீ, வாங்க போலாம் அப்படி. எல்லாரும் கேட்டான், இது என்னங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. காமெடி கதை மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, ஆரம்பிக்கலாம் பாருங்க டெஃபினேஷன் என்னன்னு. முல்லா பதில், உங்களுக்கு நான் முதுகு காட்டிக் கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும். உங்களுக்கு நான் முதுகு காட்டிக் கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும். நீங்கள் எனக்கு முதுகு காட்டும்படி முன்னால் போனால் நீங்கள் என்னை அவமதித்ததாக ஆகிவிடும். இப்போது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. முகமும் பார்க்க நாம் போகிறோம். சீடன் குருவை அவமதிக்கவில்லை, குருவும் சீடனை அவமதிக்கவில்லை. இதை விட வசதியான நிலை வேறு என்ன இருக்க முடியும்? 1. நம்பர் 2, அடுத்த பாயிண்ட் என்ன? இப்படி உட்கார்ந்து போனா 10 பேர் தப்பா பேசுவானே சார். ஏங்க, ஒரு கழுதையில நீங்க முகம் பார்த்து உட்காராம முதுகு காமிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்தா 10 பேர் சிரிக்க மாட்டானா? இப்ப அதுக்கு விளக்கம் என்ன? நம்மை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதவன் தான் உண்மையில் ஞானம் அடைந்தவர்.